வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வரும் 7ஆம் தேதி முதல் போர்ச்சுகல் மற்றும் ஸ்லோவேக்கியாவிற்கு 4 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக 2 நாள் பயணமாக நாளை தாய்லாந்து புறப்பட்டுச் செல்கிறார். வெளிநாட்டினரின் இந்திய குடியேற்றம் பற்றிய மசோதா ஏற்கனவே மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. கூட்டு நாடாளுமன்ற குழுவின் அறிக்கை அடிப்படையிலான 2025ஆம் ஆண்டு வக்ஃப் திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்தியா கடந்த நிதியாண்டில் மொத்தம் 1681 ரயில் என்ஜின்களை தயாரித்து ரயில் என்ஜின் உற்பத்தியில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை தாண்டியுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் புதுடெல்லியில் சிலி நாட்டின் கலை கலாச்சாரத்துறை அமைச்சர் திருமதி கரோலினா அரடோண்டாவை சந்தித்து வரும் மே 1 முதல் 4ஆம் தேதி வரை மும்பையில் நடைபெறவுள்ள ஊடக மற்றும் கேளிக்கை துறைக்கான வேவ்ஸ் உச்சி மாநாட்டில் சிலி பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். சென்னை ஏற்றுமதி மேம்பாட்டு மண்டலத்தின் வளர்ச்சி ஆணையர் திரு அலெக்ஸ் பால் மேனன் இணை ஆணையருடன் இணைந்து இன்று புதுச்சேரி ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினார். புதுச்சேரியில் இருந்து கடல்சார் பொருட்கள் மற்றும் தோல் பொருள் அல்லாத காலணி தயாரிப்புகளின் ஏற்றுமதியை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று பெங்களூருவில் நடைபெறும் போட்டியில் டாஸ் ஜெயித்த குஜராத் அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட பெங்களூரு அணி சற்று முன் வரை 4.3 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 35 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.